இது ஒரு துருக்கி நாட்டு ஒரு கதை. துருக்கியோட அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு போயிருந்தான். வழியில இரவு ஆனதுனால ஒரு நெசவாளியோட வீட்ல தங்கிட்டான். அவங்களுக்கு தான் வீட்ல தங்கி இருக்கிறது ராஜா அப்படிங்கிறது தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் தங்கி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு தங்குறதுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அரசன் காலையில எழுந்தச்சப்போ அந்த நெசவாளி நூல் நூற்க தொடங்கிட்டான். அவன் கையில ஒரு கயிறு கட்டி இருந்தது. அதை பார்த்த ராஜா, இது என்ன கயிறு அப்படின்னு கேட்டான். இது தொட்டில்ல உள்ள குழந்தைய ஆட்டுறதுக்கான ஒரு கயிறு. குழந்தை அழுதுச்சுன்னா இத வச்சு நான் இழுப்பேன் அப்படின்னு அந்த நெசவாளி சொல்றான். அவன் பக்கத்திலேயே ஒரு குச்சி இருந்தது. இந்த குச்சி எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. வெளிய என் மனைவி வெளிய தானியங்களை காய போட்டிருக்கா. இதோட மறுமுனையில கருப்பு துணியை கட்டி இருக்கிறேன். இதை அசைச்சோம்னா வேற பறவைகள் எதுவும் அதை கொத்தாது அப்படின்னு சொல்றான். இந்த நெசவாளியோட இடுப்புல மணி கட்டியிருந்தான். நீ எதுக்கு கட்டியிருக்க அப்படின்னு அந்த அரசன் கேட்கவும், வீட்டுல எலி தொல்லை இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மணியை ஒரு தடவை அசைச்சா போதும், எலி ஓடிரும். அவன் பதில் சொல்றான். அவன் வீட்டுல ஜன்னலுக்கு வெளியே ஒரு 4, 5 சின்ன பசங்களோட முகம் தெரிஞ்சது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசன் கேக்குறான். நூற்பு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாய் சும்மா தானே இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்ச பாடங்களை நான் அவங்களுக்கு நடத்துறேன். அவங்க வெளியே இருந்தே கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க ஏன் வெளியே இருக்கிறாங்க? உள்ள வரலாம் தானே? நெசவாளி சொல்றான். நான் நடத்தக்கூடிய பாடங்களை கேட்கறதுக்கு அவங்களுக்கு காது இருந்தா போதும். அதனால அவங்கள என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை காலை வச்சு குழைச்சு தர சொல்லியிருக்கிறேன். கிட்ட பாடம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது காலால சேற்ற குழைச்சு மண்ணை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்துல இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்னு அந்த அரசனுக்கு வியப்பு தாங்க மட்டும் இல்ல. என் மனைவி ஒரு கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொல்களை ஸ்லேட்ல எழுதி வச்சுட்டு போறா. வேலை செஞ்சுக்கிட்டே நான் அதை கத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த நெசவாளி சொல்றான். ஒருத்தன் விரும்புனா ஒரே நேரத்துல கத்துக்கவும், தர்றதுக்கும், வேலை செய்யறதுக்கும் கவனிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெசவாளி தான் சாட்சி. நிர்வகிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவைன்னு சொல்லி அவனை தன்னுடைய தேசத்தோட மந்திரியா நியமிச்சாரு. ஓகே.